ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபேன் மிக்சரு 250 கேஜி ஃபேன் மிக்சரு. இது வந்து ஐஎன்ஆர் இண்டஸ்ட்ரியல் தான், சாய் கம்பெனி. இது இவங்க போட்டு என்ன ஒரு 2 மாதம் கூட வேலை செய்யலை. இவங்க பிளேயாஸ் கல் அடிக்கிறதுக்காக போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் பிளேயாஸ் கல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதனால் இந்த மிக்சர் மிஷின் மட்டும் கொடுத்தாங்க எனக்கு. நம்ம விற்று கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட தான் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 லட்ச ரூபாய்க்கு அவங்க வாங்கினது. அதுக்கு மேலே ஜிஎஸ்டி வருது. இது வந்து ஒரு 180க்கு கொடுத்துட்றாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டி கிடையாது. 180க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட தான் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் இது இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என் நம்பருக்கு தான் கால் பண்ணுங்கள். நான் ஃபோன் நம்பர் போடுறேன். கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. 7.5 HP மோட்ரு வரும். 250 கேஜி 2 வீல் வந்துடும். இப்போ சென்ட்ரல் வீல் இருக்கு பாருங்கள். இது பிளேயாஸ்கெல்லாம் அடிச்சுக்கலாம், ஆலோ பிளாக்கும் அடிச்சுக்கலாம். முக்கியமாக ஆலோ பிளாக்குக்கு இதில் அடிக்கிறது நானே இந்த மிஷின் தான் போட்டிருக்கேன். இதில் மிக்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பாருங்கள், ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கிறது ஒரே ஆள். இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த ஃபேன் மிக்சர் போட்டாங்கன்னா 3 பேர் வேலை செஞ்சால் போதும். ஒரு ஆள் வேலையை குறைக்கும். என்ன பேர் நம்மளது பாருங்கள், அதே மிஷின் தான் போட்டிருக்கோம். இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து முக்கியமாக இப்போ அந்த மிக்சர் மிஷின் மாம்பழ மிக்சர் மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆள் திருப்பி கொட்டணும் அப்படி கிடையாது. இது லோடு போட்டு அவங்களே அவங்களே வந்து லோடு பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபேன் மிக்சரு அதே போல் மிக்சிங்கும் நல்லா மிக்சிங் ஆகும். மாம்பழம் ஒரு 50 கல் அடிக்கிறாங்கன்னா இந்த மிஷினில் கலந்தாங்கன்னா ஒரு 55 கல் வரலையும் அடிக்கலாம். அந்த மாதிரி மிக்சிங் நல்லா ஆகும். கலவை சிமெண்ட்டு எந்த அளவுக்கு மிக்சிங் ஆகுதோ அந்தளவுக்கு கல் குவாலிட்டி வரும். இது வந்து வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து 180க்கு எடுத்துக்கலாம். எங்கள் தருமபுரியில் இருக்குது இந்த மிஷினு. கீழே வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 1 இன்ச்சு பிளேட்டு. இது வந்து கீழே ஒரு 8 mm பிளேட் கீழே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 12 mm பிளேட்டு மேலே ஒன்று இருக்கும். 2 பிளேட் போட்டிருக்காங்க. தேஞ்சிச்சின்னா நான் ஒரு பிளேட்டை கழட்டிட்டு போடுற மாதிரி. இது பாருங்கள், நல்லாயிருக்கு. நீ கிட்டத்தட்ட புது மிஷின் வாங்குறதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அவங்க வேலை செஞ்சுட்டு ஆயிலெல்லாம் போட்டு அப்படியே விட்ருக்காங்க. க்ளீனாக சுரண்டி எடுத்தால் போதுமானது. பாருங்கள்.